வணக்கம். இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த செஷனில் எல்சிடி அல்லது எல்இடி டிவியில் உள்ள ட்ரபிள் ஷூட்டிங் ஃபால்ட்டுகளை நாம் ஆராய்வோம். கூடுதலாக இஷ்யூகளை கண்டறிந்து திறம்பட நிவர்த்தி செய்வதற்கான அறிவை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். இந்த தகவல் பயணத்தை நாம் ஒன்றாக தொடங்குவோம். குறிக்கோள்கள். இந்த செஷனின் முடிவில் உங்களால் எல்இடி அல்லது எல்சிடி டிவியில் நோ பவர் இஷ்யூ ஃபால்ட்டுகளை அடையாளம் காண முடியும். ஃப்ளோசார்ட் மெத்தடை பயன்படுத்தி எல்இடி அல்லது எல்சிடி டிவியில் உள் ஃபால்ட்டுகளை சரி செய்ய முடியும் மற்றும் டீபங்கிற்கு பிறகு டிவியை டெஸ்ட் செய்ய முடியும். முதலில் எல்சிடி அல்லது எல்இடி டிவியில் உள்ள ஃபால்ட்டுகளை ட்ரபிள் ஷூட்டிங் செய்வதற்கு தேவையான டூல்கள் மற்றும் பொருட்களை நாம் பார்ப்போம். எங்களுக்கு பின்வரும் டூல்கள், உபகரணங்கள் மற்றும் கருவிகள் தேவைப்படும். ட்ரெய்னி டூல் கிட் ஒரு செட், டிஜிட்டல் மல்டிமீட்டர் வித் ப்ரோப்ஸ் 1, மேக்னிஃபயர் லென்ஸ் 1, கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜர் 1, கலர் பேட்டர்ன் ஜெனரேட்டர் 1, ப்ளோவர் 1, சோல்டரிங் அயன் 1, டீசோல்டரிங் பம்ப் 1. நமக்கு பின்வரும் பொருட்கள் தேவைப்படும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் ஷீட் 1, சாஃப்ட் கிளாத் 2, HDMI கேபிள் 2, RCA கேபிள் 3RCA 3RCA 1, ஆப்டிக்கல் கேபிள் S/PDIF 1, கோஆக்சியல் கேபிள் 2RCA 2RCA ஒரு செட், கிளீனிங் பிரஷ் 1, IPA கிளீனிங் சொல்யூஷன் ஒரு பாட்டில், ஃபியூஸ் 1. முதலில் ஃபால்ட்டை கண்டறிய எல்சிடி அல்லது எல்இடி டிவியை நாம் செலக்ட் செய்யலாம். டிவியை ட்ரபிள் ஷூட்டிங் செய்வதற்கு தேவையான அனைத்து டூல்களையும் பொருட்களையும் தயார் நிலையில் வைத்திருங்கள். டெஸ்டிங் டேபிளில் தொலைக்காட்சியை வைப்பதன் மூலம் தொடங்கவும். இப்போது டெலிவிஷனிற்கு பவர் கொடுக்க ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தவும். ரிமோட் கண்ட்ரோலரை பயன்படுத்தி டிவியை சுவிட்ச் ஆன் செய்யவும். பின்பு ஃபேக்டரி ரீசெட் ரிமோட் பயன்படுத்தி வெவ்வேறு பேட்டர்ன்களை சோதித்து பார்க்கவும். எல்இடி இண்டிகேட்டருக்காக டிவியின் ஃப்ரண்ட் பேனலை கவனிக்கவும். அது ஒளிரவில்லை என்றால் இது டெலிவிஷன் பவரை பெறவில்லை என்பதை குறிக்கிறது. இப்போது தொலைக்காட்சியின் திரையை கீறல் அல்லது சேதத்திலிருந்து பாதுகாக்க ரிப்பேர் டேபிளில் மென்மையான சீராய்ப்பு இல்லாத துணியை வைப்பதன் மூலம் தொடங்கவும். பின்னர் இன்டர்னல் காம்போனன்ட்களை அணுகுவதற்கான படிகளுடன் தொடரவும். முதலில் டிவி அணைக்கப்பட்டுள்ளதா மற்றும் அனைத்து மின் இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். அனைத்து கனெக்ட் செய்யப்பட்ட கேபிளையும் கவனமாக அகற்றவும். இப்போது பேக் பேனல் கவரில் கவனம் செலுத்துங்கள். அதை பாதுகாக்கும் அனைத்து ஸ்க்ரூக்களையும் அடையாளம் காணவும். பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவர் மூலம் ஒவ்வொன்றையும் முறையாக அன்ஸ்க்ரூ செய்து பின்னர் மீண்டும் ரீஅசெம்பிள் செய்ய பாதுகாப்பாக வைக்கவும். அனைத்து ஸ்க்ரூக்களும் அகற்றப்பட்ட பிறகு பேக் பேனல் கவரை மெதுவாக தூக்கி எடுங்கள். இதோ ஒரு பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. இன்டர்னல் காம்போனன்ட்கள் அல்லது கேஸை சேதப்படுத்தாமல் இருக்க இதை மெதுவாக செய்வது நல்லது. அடுத்து நாம் ட்ரபிள் ஷூட்டிங் ப்ரொசீஜருக்கு வருவோம். பேக் கவரை அகற்றியவுடன் எல்சிடி அல்லது எல்இடி டிவியின் பல்வேறு இன்டர்னல் செக்ஷன்களை நாம் இப்போது அவதானிக்க முடிகிறது. பவர் சப்ளை போர்டு, மெயின் போர்டு மற்றும் கனெக்ஷன் கேபிள் உள்ளிட்ட இன்டர்னல் காம்போனன்ட்களின் தளவமைப்பு மற்றும் நிலையை பார்க்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். முறையான ட்ரபிள் ஷூட்டிங்கிற்கான எங்கள் வழிகாட்டியாக வழங்கப்பட்ட ஃப்ளோசார்ட்டை பார்க்கவும். டெலிவிஷனுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு முக்கியமான பவர் கோட் ஆராய்வதன் மூலம் இந்த செயல்முறையை நாம் தொடங்குவோம். இதற்கு மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மாடியூல் செட் செய்யவும். கார்டில் செருகி ஒவ்வொரு முனையிலும் ஒரு ப்ரோபை தொடவும். பீப்பை கேட்கவும் அல்லது லோ ரெசிஸ்டன்ஸை செக் செய்யவும். இது கார்டின் சரியான செயல்பாட்டை குறிக்கிறது. பவர் கார்ட் செயல்படுவதை எங்கள் ஆரம்ப டெஸ்ட் உறுதிப்படுத்துகிறது. மேலும் ட்ரபிள் ஷூட்டிங் படிகளுக்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கிறது. இப்போது நாம் பவர் சப்ளை போர்டை ஆராய்வோம். முதலில் தொலைக்காட்சியின் உள்ளமைப்பில் உள்ள மின் விநியோக பலகையை அடையாளம் காணவும். பொதுவாக பவர் இன்புட்டிற்கு அருகில் அமைந்துள்ள இது கெப்பாசிட்டர்கள், இண்டக்டர்கள் மற்றும் கண்டக்டர்கள் ஆகியவற்றின் வரிசை மூலம் நீங்கள் அதை அடையாளம் காணலாம். அடையாளம் காணப்பட்டதும் போர்டில் இணைக்கப்பட்டுள்ள 2 மெயின் கேபிள்களை கவனமாக கழட்டவும். இவை வழக்கமாக குறிக்கும் மற்றும் மெயின் பவர் கேபிள் மற்றும் மெயின் போர்டுடன் இணைக்கும் கேபிள் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கலாம்.
இதோ ஒரு பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. எந்த சேதமும் ஏற்படாமல் இருக்க இவற்றை மெதுவாக டிஸ்கனெக்ட் செய்வதை உறுதி செய்யவும். ஃபுல்லி சார்ஜ் கெப்பாசிட்டரின் காரணமாக போர்டை எச்சரிக்கையுடன் கையாளவும். டிஸ்சார்ஜிங் லேம்பிலிருந்து கேபிளை கவனமாக கனெக்ட் செய்வதன் மூலம் கெப்பாசிட்டரை பாதுகாப்பாக டிஸ்சார்ஜ் செய்ய ஒரு டிஸ்சார்ஜிங் டூல் பயன்படுத்தவும். இந்த விஷயத்தில் ஃபியூஸ் வேலை செய்வதால் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகாது, மேலும் லேம்ப் ஆஃப் பொசிஷனில் இருக்கும். ஆனால் ஃபியூஸ் வெடிக்கவில்லை என்றால் கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது. பின்னர் கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் செய்யும் போது விளக்கு ஒளிரும். அடுத்து நாம் ஃபியூஸை ஆய்வு செய்வோம். பவர் சப்ளை போர்டில் ஃபியூஸை கண்டறிவதன் மூலம் தொடங்கவும். இது பொதுவாக ஒரு சிறிய உருளை காம்போனன்ட், பெரும்பாலும் கிளாஸ் அல்லது செராமிக், ஒரு முனைகளிலும் மெட்டல் கேப்களை கொண்டது. ஃபியூஸை டெஸ்ட் செய்ய கண்டினியூட்டி மோடில் மல்டிமீட்டர் செட்டை பயன்படுத்துவோம். இந்த செட்டிங்கில் கண்டினியூட்டி எலக்ட்ரிக்கல் பாத்தில் உள்ளதா என்பதை தீர்மானிக்க உதவுகிறது. மல்டிமீட்டரின் ப்ராப்களை ஃபியூஸ் இரு முனைகளிலும் இணைக்கவும். செயல்படும் ஃபியூஸில் பீப்பிங் சவுண்ட் தொடர்ந்து கண்டினியூட்டியை குறிக்கும். 1 0 மாற்றத்தை மல்டிமீட்டரை பதிவு செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் நமது சூழ்நிலையில் மல்டிமீட்டர் எந்த ஒலியும் இல்லாமல் ஒன்றை தொடர்ந்து டிஸ்ப்ளே செய்தால் அது ஃபியூசனில் சர்க்கியூட்டில் ஒரு பிரேக்கை குறிக்கிறது. இந்த நிலை ஃபியூஸ் வெடித்தது என்பதை மற்றும் மாற்றீடு தேவை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஃபியூஸை மாற்றுவதை தொடங்க முதலில் அதை போர்டிலிருந்து கவனமாக அகற்ற வேண்டும். இது ஒரு நுட்பமான டீசோல்டரிங் செயல்முறையை உள்ளடக்கியது. சர்க்கியூட் போர்டில் இணைக்கும் சாலிடரை மெதுவாக உருக்கி அகற்றுவதற்கு ஒரு சாலிடரிங் அயனை பயன்படுத்தவும். இதோ ஒரு பாதுகாப்பு உதவிக்குறிப்பு. அருகிலுள்ள காம்போனென்ட்களை சேதப்படுத்தாமல் இருக்க துல்லியமாக வெப்பத்தை பயன்படுத்துவதை உறுதி செய்யவும். சாலிடர் அகற்றப்பட்டதும் பழைய ஃபியூஸை அதன் இருப்பிலிருந்து உயர்த்தலாம். இப்போது புதிய ஃபியூஸை இன்ஸ்டால் செய்வதற்கு தயார் செய்யவும். அளவு, வகை மற்றும் தற்போதைய மதிப்பீட்டின் அடிப்படையில் பழைய உருக்கின் விவரக்குறிப்புகளுடன் இது பொருந்துகிறதா என்பதை சரிபார்க்கவும். சர்க்கியூட் பேடுடன் சரியான அலைன்மெண்ட்டை உறுதி செய்து புதிய ஃபியூஸை போர்டில் வைக்கவும். சோல்டரிங் அயனுடன் ஃபியூஸில் ஒவ்வொரு முனையிலும் ஒரு சிறிய அளவு சோல்டரை பயன்படுத்துங்கள். அதை போர்டில் உறுதியாக வைக்கவும். நல்ல எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டியை உறுதி செய்வதற்கும் எதிர்காலத்தில் ஏற்படும் ரிப்பேரை தடுப்பதற்கும் சுத்தமான சாலிடர் ஜயண்டை ஒன்றை உருவாக்குவதை உறுதி செய்யவும். இப்போது மல்டிமீட்டரை பயன்படுத்தி பவர் சப்ளை போர்டு செயல்படுகிறதா என்றும் நாம் பார்க்கலாம். எனவே எல்சிடி அல்லது எல்இடி டிவிக்கு செல்லும் கேபிளின் கனெக்டருக்கு அருகிலுள்ள விளக்கத்தை மேக்னிஃபையிங் கிளாஸை பயன்படுத்தி ஆராயவும். சுட்டிக்காட்டப்பட்ட வோல்டேஜ் டிவிக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்களுடன் பொருந்துகிறது என்பதை உறுதிப்படுத்தவும். சரிபார்க்கும் போது அதே வோல்டேஜ் கேபிளின் முடிவில் தெரியும். எல்சிடி அல்லது எல்இடி டிவியின் பவர் சப்ளை போர்டுடன் ஏசி சாக்கெட்டை கனெக்ட் செய்யும் போது அதை பவர் ஆன் செய்யவும். சரியான செயல்பாட்டை உறுதிப்படுத்த பல்வேறு வோல்டேஜ்களை கவனமாக ஆராய்ந்து டெஸ்ட் செய்யவும். வோல்டேஜ் மோடில் மல்டிமீட்டரை பயன்படுத்தி பவர் சப்ளை போர்டின் ஒவ்வொரு டெர்மினலிலும் ப்ராபை வைத்து ரீடிங்கை கவனமாக பதிவு செய்யவும். எந்த டெர்மினலிலும் 0க்கு அருகில் வோல்டேஜை ரீடிங் செய்வதை காட்டினால் அது பவர் சப்ளை போர்டு மாற்ற வேண்டியதன் அவசியத்தை குறிக்கிறது. பவர் சப்ளை போர்டு டெஸ்டிங்கில் 3.5 வோல்ட் பின்கள் மட்டுமே அலைவாக வருகின்றன. அடுத்து மெயின் போர்டை முழுமையாக ஆய்வு செய்ய தொடரவும். மெயின் போர்டு மற்றும் பேக் பேனல் கேபிள்களை பவர் சப்ளை போர்டுடன் இணைக்கவும். பின்னர் ஏசி சாக்கெட்டை பவர் சப்ளையுடன் கனெக்ட் செய்து அதன் சுவிட்சை ஆன் செய்யவும். அடுத்து டிவி ரிமோட் கண்ட்ரோலரை பயன்படுத்தி டெலிவிஷனை இயக்க எல்இடி விளக்கு இயக்கப்படுகிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்கவும். எல்இடி ஆக்டிவேஷன் மெயின் போர்டின் சரியான செயல்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்படுகிறது. இது ஆற்றல் தொடர்பான ஏதேனும் சிக்கலை தெரிவிக்கிறது. சில சமயங்களில் முந்தைய ட்ரபிள் ஷூட்டிங் படிகள் முடிந்தாலும் நோ டிஸ்ப்ளே இஷ்யூ நீங்கள் சந்திக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் மேலும் ரிப்பேருக்கான முறையான வழிகாட்டியாக வழங்கப்பட்ட ஃப்ளோ சார்ட்டை பார்க்கவும். 24 வோல்ட் உட்பட்ட அனைத்து வோல்டேஜ்களையும் உறுதி செய்து பவர் சப்ளை போர்டின் செயல்பாட்டை உறுதி செய்வதன் மூலம் தொடங்கவும். பவர் சப்ளை போர்டு சரியாக இயங்கினால் ஃப்ரண்ட் பேனல் உள்ள பவர் பட்டன் செயல்பாட்டை ஆய்வு செய்ய தொடரவும்.
ஃபால்ட் உள்ளதாக கண்டறியப்பட்டால் அதை மாற்றவும். அடுத்து ஐஆர் ரிசீவரின் செயல்திறனை மதிப்பிடவும். சிக்னல் ரிசப்ஷன் மீட்டெடுக்க தேவைப்பட்டால் மாற்றவும். கடைசியாக மெயின்போர்டில் ஏதேனும் சேதம் அல்லது செயலிழப்பின் அறிகுறிகள் உள்ளதா என சரிபார்த்து டிவி ஸ்டார்ட் அப் செய்வதற்கு வசதியாக அனைத்து கனெக்ஷன்களையும் சரிபார்க்க பாதுகாக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். டிவியின் சரியான செயல்பாட்டை உறுதிப்படுத்தும் அனைத்து முந்தைய டெஸ்டுகளும் சாதனம் உகந்த ஆபரேஷனில் உள்ளது என்று நம்பிக்கையுடன் முடிவு செய்யலாம். இப்போது டிவியை ரீஅசெம்பிள் செய்து டெஸ்ட் செய்வோம். பேக் கவரை டிவியில் பாதுகாப்பாக இணைக்க ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தவும். டிவியை டேபிளில் நேராக வைத்து ஸ்டெபிலிட்டியை உறுதி செய்து HDMI கேபிளை பயன்படுத்தி கலர் பேட்டர்ன் ஜெனரேட்டரை இணைக்க தொடரவும். டிவி டிஸ்பிளே மெனுவில் செல்ல ரிமோட் கண்ட்ரோலரை பயன்படுத்தவும். ஃபேக்டரி ரீசெட் மோடை பயன்படுத்தி செய்யப்பட்ட செலக்ஷன்கள் துல்லியமாக ஒத்துப்போகிறதா என்பதை சரிபார்க்கவும். இது இந்த செஷனின் முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த செஷனில் நாம் கற்றுக்கொண்டது LED அல்லது LCD டிவியில் நோ பவர் இஷ்யூ ஃபால்ட்டுகளை அடையாளம் காண்பது, ஃப்ளோ சார்ட் மெத்தடை பயன்படுத்தி LED அல்லது LCD டிவியில் உள்ள ஃபால்ட்டை சரி செய்வது, டீபக்கிங்கிற்கு பிறகு டிவியை டெஸ்ட் செய்வது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த செஷனில் நாம் சந்திப்போம்.